ஐயா, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சது. ஓகே. என் மாமியார் இப்போ ஐசியூல இருக்காங்க. ஓகேவா? அவங்க சொல்லிதான் நான் சிதமுத்ராக்கே வந்தேன். ஓகே. நேத்து ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு, அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா. ஓகே. ஐசியூ 22 பேரும். உட்காந்து உங்க பிபி மூத்திரையும் இதய மூத்திரையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஐசியூல. அன்கான்சியஸா இருக்காங்க. நீங்க சொல்லுவீங்க இல்லையா, பழக்க வழக்கத்துல வந்துரும்ட்டு. அத கண் கூட பார்க்கும்போது மெய் சிலிர்க்குது. அதை சொல்றதுக்காக மட்டும்தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். என்ன ஆச்சு அவங்களுக்கு? என்ன ஆச்சு யாரு உங்களுக்கு என்ன ஆச்சு அவங்களுக்கு? என்னோட மாமியார் ஐயா, ஓகே. அவங்கதான் சிதமுத்திரையோட தீவிர இதனால நாங்க எல்லாரும் இப்ப ஃபேமிலில இணைஞ்சிட்டோம். ஓகே. அவங்களுக்கு இப்ப செகண்ட் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. இங்க ஒரு ஃபேமிலி இதுக்காக வந்தாங்க. நிறைய பேர் ஏதோ பேசினாங்க, அதெல்லாம் மனசுல எடுத்துக்கிட்டு அட்டாக் மாதிரி வந்துருச்சு. ம். இத்தனைக்கும் நாங்க எங்களால கவுளி கொடுத்து ஆம்புலன்ஸ்ல வரும்போது எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். திவலை கொடுத்தீங்களா? கொடுத்தோம் ஐயா, சில்லுனாச்சு, கவுளி கொடுத்தோம். அப்புறம் இதயத்துக்கிட்ட அந்த வர்மா பாயிண்ட் அழுத்தினோம். எல்லாமே பண்ணி இங்க வரும்போது அவங்களுக்கு கெப்பாசிட்டியே 35 தான் இருந்தது, பம்பிங் கெப்பாசிட்டி. ம்ஹும். குறையல. அதே 35ல ரீட்டைன் ஆயிடுச்சு. ஆனா ஓகே. என்ன ஆயிடுச்சுன்னா, இரைப்பு வந்துருச்சு. ரொம்ப மூச்சு விட சிரமப்பட்டுட்டாங்க. ம்ஹும். அதனால வேற வழியே இல்லாம வென்டிலேட்டர்ல வைக்கிற மாதிரி ஆச்சு. ஒரு 24 ஹவர்ஸ் ஸ்டேபிள் ஆகட்டும் அப்படின்னு ம். சொல்லி. ம். ஆனா அங்க வென்டிலேட்டருக்குள்ள ஐசியூல உட்காந்து பிபியை ம். குறைக்கிறாங்க. ஒரு கையில ஒரு ஓ. கையில இதே ட்ரை பண்றாங்க. அந்த அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல கூட ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நீங்க சொன்னது அந்த அந்த நேரத்துல கைதான் கை கொடுக்கும் அப்படின்வீங்க இல்லையா, அது கண் கூட பாக்குறேன். பெரிய விஷயம், பெரிய விஷயம். வாய்ப்பே இல்லையா. அதாவது சுயநினைவில்ல, அவங்கள செடேஷன்ல வச்சிருக்காங்க. ஆனா ஒரு கையில அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓ. ரிகவர் ஆயிடுவாங்க, கண்டிப்பா ரிகவர் ஆயிடுவாங்க. பட் உங்க பழக்க வழக்கம் கொண்டு வந்ததுங்கிறது கண் கூட பாக்குறோம். ஓகே. ரொம்ப ஓகே. நெகிழ்ச்சியா இருக்கு அந்த இதை பார்க்கும்போது. இப்ப அதான். மருத்துவர்கள் எல்லாம் சொல்றதெல்லாம் மண்டையில ஏறல. ஓகே, இவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி அமுச்சிருவாங்க, நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துப்போங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர, அந்த ம்ஹும். பதட்டமோ இதுவோ எதுவுமே எங்களுக்கு எஃபெக்ட் ஆகல. ஓகே. அந்த ஓகே. தைரியத்தை கொடுத்திருக்கிறது உங்க வகுப்பு தான் ஐயா. எஸ் மேம். இறைவன் கருணையில் அவங்க வந்து நல்லா நல்ல ஆயிடுவாங்க. நல்ல கால் கவுளி கொடுங்க அவங்களுக்கு. வாய்ப்பு கிடைக்குமா கால் கவுளி கொடுங்க கம்ப்ளீட்டா. ஐசியூல இருந்து வெளியில வந்தாதான் ஐயா ட்ரை பண்ண முடியும். 5 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. அதனால ம். இப்போதைக்கு சரண்டர் ஆயாச்சு. ஓகே. எஸ் அவங்க மேம். வார்டுக்கு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் பண்ணலாம் ஐயா. அவர்ல நீங்க சங்கல்பம் பண்ணிக்கோங்க. இரு சங்கல்பம். பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார். ஓகே. ஓகே. ரேவதி மேம். ரேவதி மேம். ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து இதுதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த பழக்க வழக்கங்கிறத கண்ணால பார்க்கும்போது வேற லெவல். எஸ் மேம். அவங்க தொடர்ச்சியா இப்ப தொடர்ச்சியா இதை பத்தியான விஷயங்கள்ல மூழ்கி இருக்கும்போது அந்த நம்பிக்கை வந்து என்ன பண்ணும்? உடம்புக்கு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கையை பிடிக்கிறாங்களே, இதே அதான் மாதிரி. அந்த கையில அந்த இதெல்லாம் குத்தி இருக்காங்க. அப்படி இப்படி வைக்கிறாங்க. ஓ. அப்படி வைக்கிறாங்க. அது இதெல்லாம் பிச்சுக்கிட்டு ரத்தம் எல்லாம் வருது. அப்பயும் கொஞ்சம் அவங்களுக்கு கான்சியஸ் வந்தது, மறுபடியும் பிபி குறைக்கணுமா. பிபி குறைச்சா அவங்க வெளியில வந்துருவாங்களாமா. ஓகே. இது போராட்டம் அவங்களுக்கு. அது கை அந்த அரை அரை முழிப்பு இருக்கும்போது கூட அதை ட்ரை பண்றாங்க. அந்த அளவுக்கு ஊறி. புரியுது மேம். எனக்கு ரத்தத்துல ஊறிச்சுன்னு வாங்கல்ல. ஓ. என்னால ஆமாங்க. புரிஞ்சுக்க முடியுது. அவங்களோட உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு உயிர் வந்து அதோட இறுதி தருவாயில அல்லது ரிஸ்கான டைம்ல அதோட போராட்டம் இருக்கே, வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது கம்ப்ளீட்டா. அவங்க மட்டும் இல்லையா, வெயிட்டிங் ரூம்ல நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது வாய் முத்திரை வச்சுக்கிறோம். நீரு எங்களுக்கு என்ன, யார் என்ன சொன்னாலும் சரி, இல்ல இதுதான் நடக்க போகுது, இப்படிதான் நம்ம போறோம், இதோ கூட்டிட்டு போயிடுவோம். அது மட்டும் தான் எங்களுக்கு மனசுல இருக்கு. முன்னாடி எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். எஸ் இப்போ மேம். 10% தான். மீதி எஸ் மேம். 90 முத்திரை தான்.